நிறைய பெரிய ஸ்டார்ஸோட படம், எதிர்பார்த்து வந்த படம். ஆனால் கதையில் எங்கேயோ வந்து மிஸ் ஆயிடுச்சு, ஸ்க்ரீன் ப்ளே மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆடியன்ஸ் இப்போ வந்து ஸ்க்ரீன் ப்ளே வரைக்கும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா? ஏன் எங்கே மிஸ் ஆகுது? ரொம்ப பெரிய பெரிய பேனர்ஸில் வர படம் ஆனால் கதை நல்லா இல்லை அப்படின்னு போய் முடியுது. காரணமான எதை நீங்கள் நினைக்கிறீங்க? யாருமே ஒரு ப்ராஜெக்ட் வந்து மட்டமாக போகணும், நாசமாக போகணும்லாம் எடுக்கிறது கிடையாது. இப்போ நீங்கள் வந்து ஒரு பெரிய படம் வந்து தோற்று போகுது அப்படின்னா அது வந்து நீங்கள் பேசுகிறீங்க. இப்போ நான் பேசுகிறோம். நான் வந்து இந்த ஷாட் வந்து கிரிக்கெட் நம்ம மேட்ச் பார்த்துட்டே இருப்போம். சச்சின் டெண்டுல்கர் ஆடிட்டு இருப்பார். இந்த ஷாட் ஏன் இப்படி ஆடினா இது இப்படி ஆடிடணும்ல அப்படின்னு இங்கே உட்காந்து என்ன வேணால் பேசலாம். நான் 250 ரூபா கொடுத்து நான் டிக்கெட் வாங்குகிறேன், வந்து நான் படம் நீ சரியாக பண்ணலாம்ல. அவன் கேட்குற எல்லா நியாயமும் இருக்குது. நான் எதுவுமே சொல்லலை. அவங்க இதெல்லாம் யோசிக்காமையே அந்த படம் பண்ணியிருப்பாங்க. இவ்வளோ கோடி போடுறாங்க. நம்ம ஒரு மொபைல் வாங்கணுன்னாலும், ஒரு பைக் வாங்கணுன்னாலோ, ஒரு கார் வாங்கணுன்னாலோ எவ்வளோ யோசிக்கிறோம்? அப்போது வந்து ஒரு 10,000 கோடி போட்டு 100 கோடி 200 கோடி 300 கோடி படம் போட்டு பண்ணுறவங்க வந்து கண்டிப்பாக யோசிக்காமல் இருந்திருப்பாங்க. இது கரெக்டாக இருக்குன்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் தானே ஒரு பொதுக்குழு கூட்டி அது வந்து இத்தனை டிஸ்கஷன் போய் இதெல்லாம் பண்ணி இவ்வளோ பண்ணியும் தப்பு நடக்குது அப்படின்னா தப்பாக போகணுன்னு இருக்குது, அவ்வளோதான். அப்போ ஜெயிக்கிறப்போ ஏன் பேச மாட்டீங்க? சூப்பரே தாயா அப்படின்னு எங்கே இருக்கணும்? அதுவும் பாதி தான். நம்ம வந்து என்னென்னா ஒன்று ஜெயிச்சா தான் பெருசுன்னு சொல்கிறோம். தோற்றா அது வந்து முயற்சி தானே. அந்த முயற்சியை நம்ம சந்தோஷப்படுத்துவோம். கங்குவா படம் வந்து இன்றைக்கி நான் பார்த்தேன், தியேட்டரில் நான் பார்த்தேன். எல்லாரும் வந்து ஏதோ ஆளுக்கு என்னென்னமோ ஒன்று பேசினாங்க. ஆனால் அந்த முயற்சி எவ்வளோ பெரிய முயற்சிங்க, எவ்வளோ பெரிய முயற்சி. இன்றைக்கி வந்து ஆஸ்காரில் நாமினேட் ஆகிருக்கு. அதுக்கு என்ன பதில் சொல்லுவோம் நம்ம? இன்றைக்கி வந்து அந்த படத்தை உலகத்தரத்தில் நம்ம பண்ணணுன்றதுக்காக தானே இறங்குனாங்க. இன்றைக்கி சூர்யா சாருக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. எப்படி அதை வந்து அவர் அக்செப்ட் பண்ணாமல் அது வந்து கரெக்டாக இருக்கும்னு தெரியாமல் எப்படி இறங்கியிருப்பார்? ஸோ இப்போ ஓடிடி ரிலீஸ் வந்து நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓடிடியில் ஒரு நல்ல நல்ல வெப் சீரிஸை வந்து பிச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதர் நம்ம தியேட்டருக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோன்றது இல்லாமல் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் குறைஞ்சிட்டே வருதுன்ட்டு அதை நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? ஆமாம், அது ஃபீல் நானே ஃபீல் பண்ணுறேன். ஒரு சில படங்கள் வந்து நம்ம பார்க்க முடியலன்னா சரி ஓடிடியில் வரும்ல, அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மாதிரி நான் சாந்தப்படுத்திக்கிறோம் நம்ம. அது என்னென்னா அந்த கல்ச்சராக தியேட்டரில் இப்போ நம்ம தியேட்டருக்குன்னு போனால் என்ன ஆகுது? ஒரு குடும்பஸ்தானா நான் பேசுகிறேனே. இப்போ தனியாக போகிறோன்றதை தாண்டி நம்ம தனியாக போக முடியாது. 1+1 போவோம். இல்லை 1+2 எங்கள் வீட்லேயே நான் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 3-4 பேர் கண்டிப்பாக போவோம். 4 பேருக்கு டிக்கெட்டு ப்ளஸ் வந்து அங்கே போய் பார்க்கிங் காஸ்ட்டு ப்ளஸ் வந்து ஸ்நாக்ஸு இதெல்லாம் யோசிக்கிறப்போ என்ன ஆகுது அப்படின்னா மக்களோட மனநிலை வந்து கொஞ்சம் இறங்குது. ஒரு படம் பார்க்க போகணுன்னாவே நம்ம வந்து ஒரு 2000 to 3000 2000 ருபீஸ் மினிமமாக ஒரு 4 பேர் போகணுன்னா எடுத்து வைக்க வேண்டியது இருக்குது. கரெக்டாக இல்லையா சார்? ஸோ அப்போ இருக்கப்போ வந்து அதை யோசிக்க தான் செய்கிறாங்க. பட் அதை தாண்டி சினிமா வந்து ரசிக்கிறவங்களும் அது வந்து அது இன்னமுமே அது வைபாக நினைக்க தியேட்டரில் போய் படம் பார்த்தா தான் அது ஒரு திருப்தின்னு ஒன்று இருக்குல்ல. எனக்குலாம் தியேட்டரில் படம் பார்க்க தான் பிடிக்கும். மிஸ் ஆனால் தான் ஓடிடி. ஓகேங்களா? அந்த மாதிரியும் இருக்காங்க.